ஆன்லைனில் ஒருத்தருக்கு விருப்பம் இல்லாமல் நடுராத்திரி 3 மணிக்கு போயிட்டு சாப்பிட்டீங்களா, இன்னும் தூங்கலீங்களா, அப்போ நாமளே தூங்காம தான் போய் கேட்கறது. ஏன்னா நம்ம எந்த டைம் ஆன்லைன் போனாலும் ஒருத்தர் கிரீன் லைட்டோட உட்காந்துருப்போம். ஹாய் எப்படி இருக்கீங்க, அப்போதான் கேட்பான். பகல்ல டைமே இருக்காது. எனக்கு சமயத்தில் டவுட் வரும், 2 ஒர்க் பண்ணுறாங்க போல. டே டைம் ஒரு ஒர்க்கு, நைட் டைம்ல அவங்க வேற ஒரு கம்பெனிக்கு ஏதோ ஒர்க் பண்ணுறாங்க போல. ஒன்று டே டைம்ல சும்மா தான் இருக்கிறான். ஏன்னா 24 hours அந்த பச்சை லைட் எரிஞ்சுக்கிட்டு தானே இருக்கு. அந்த லைட்டு கூட ஒரு டைம் இருக்குங்க. இப்போ ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே அந்த பேஜை ஓப்பன் பண்ணாமல் வேற இதில் இருந்தீங்கன்னா அந்த லைட்டோட கலர் மாறும். இது எப்பயும் பளிச்சுன்னு கிரீன்லேயே இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், அதே ஆக்டிவாக பார்த்துட்டு இருக்கோம். பிஸியாக இருக்கார் அந்த அளவுக்கு, நம்ம என்ன பண்ணுறது. அதெல்லாம் பண்ணால் சைபர் ஸ்டாக்கிங். ஒரு பொண்ணுக்கு விருப்பமே இல்லைன்னா சும்மா போயிட்டு சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, உங்கள் ஃபோட்டோ நல்லா இருக்கு, உங்கள் ஃபோன் நம்பர் என்ன, அப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து தாராளமாக அவங்க மேலே கிரைம்னு போடலாம். இதில் இன்னொன்றும் இருக்குது சைபர் ஸ்டாக்கிங்கில். இன்னொரு கேஸ் இருக்குது, அது சைபர் ஸ்டாக்கிங்லேயும் வரும், புல்லிங்லேயும் வரும். அதுதான் அட்வைஸ் பண்ணுறது. ஆன்லைனில் ஒரு ஃபோட்டோ பார்க்குறீங்க, அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருந்தா நமக்கு என்ன, அது அவங்க இஷ்டம். அதை பண்ணிட்டு இல்லை நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன், நீ பண்ணுறது கல்ச்சர் இல்லை. இப்படி நடுராத்திரில மெசேஜ் அனுப்புறது மட்டும் கல்ச்சரா? அவங்க திரும்ப கேட்க மாட்டாங்கங்கிற தைரியம். அப்படிலாம் எடுத்தாங்க ப்ரூஃப் ஸ்க்ரீன்ஷாட்னா இது 2லையுமே உங்களை போடலாம். ஐ மீன் அரெஸ்ட் பண்ணி உள்ள போடலாம். அதனால அட்வைஸ்